Hello to everyone. Welcome back to Learn English with Mohan. Today we are going to discuss question tags. So question tags are short questions spoken at the end of the statements. They are used to get confirmation from the listener. So listener கிட்ட இருந்து ஒரு confirmation கிடைக்கிறதுக்காக கேட்கப்படுறது தான் question tags. Okay. So question tag என்பது வாக்கியத்தின் இறுதியில் சேர்க்கப்பட்டு நாம் நினைப்பதை உறுதிப்படுத்த பயன்படுகிறது. ஸோ என்ன நம்ம நினைக்கிறோமோ ஸ்பீக்கர் எங்கே என்ன நினைக்கிறாங்களோ அதை லிசனர் கிட்ட இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்காக கேட்கப்படுறது தான் கொஷின் டேக். ஃபார் எக்ஸாம்பிள், த ஹவுஸ் இஸ் பியூட்டிஃபுல், இஸ்ன்ட் இட்? த ஹவுஸ் இஸ் பியூட்டிஃபுல், இஸ்ன்ட் இட் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுதான் நம்ம கொஷின் டேக்ஸ். ஓகே, ரூல் 1. The question tags follows a complete sentences. They are not separate sentence. So question tags follow a complete sentence. They are not separate sentence. So question tag அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஸோ இருக்க ஸ்டேட்மெண்ட்டோட அப்படி ஃபாலோ ஆகிட்டு தான் வருமே கண்டி அது வந்து ஒரு செப்பரேட் சென்டென்ஸ் கிடையாது. எக்ஸாம்பிள், த ஹவுஸ் இஸ் பியூட்டிஃபுல், இஸ்ன்ட் இட்? ஸோ இந்த சென்டென்ஸை கம்ப்ளீஷன் பண்ணுறதே எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொஷின் டேக். So question tags follows a complete sentence. They are not separate sentence. Okay, rule 2. After the sentence, we should put a comma, not full stop. Okay, இப்போ நம்ம சென்டென்ஸ் இப்போ ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு கமா அப்படின்றது தான் ஃபாலோ பண்ணணும், அங்கே ஃபுல் ஸ்டாப் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஸோ ஆஃப்டர் த சென்டென்ஸ் we should put a comma, not full stop. Okay, rule 3. Question tags should start with small letter, not capital letter. Question tags should start with small letter, not capital letter. The house is beautiful, isn't it? இங்கே ஹை அப்படின்றது பார்த்தோம்னா ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கும், கேப்ஸில் கிடையாது. ஸோ ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும். ஸோ டோன்ட் ரைட் கேபிட்டல் லெட்டர். ஸோ கேபிட்டல் லெட்டரில் எழுதக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கன்வெர்ட்டிங் இன்டு பர்சனல் ப்ரொனவுன். ஸோ ஒரு நவுனாக இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பர்சனல் ப்ரொனவுனாக நம்ம அதை சேஞ்ச் பண்ணணும். இப்போ ராமன் அப்படி இருந்தது அப்படின்னா ஹீ, சீதா அப்படின்னா ஷீ. ஸோ கேட்ஸ் அப்படின்னு இருந்தது அப்படின்னா அப்போ அங்கே என்ன பண்ணலாம், தே அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். ஸோ மாதிரி பர்சனல் ப்ரொனவுனாக இதை என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்றது தான் ரூல். ஸோ த ஹவுஸ் இஸ் பியூட்டிஃபுல், இஸ்ன்ட் இட்? இட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் ஹவுஸ். ஸோ ஹவுஸு தான் ப்ரொனவுனில் இட் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுதான் இந்த ரூல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஆல்வேஸ் யூஸ் கான்ட்ராக்டட் ஃபார்ம். ஸோ நெகட்டிவாக நம்ம எழுதுகிறோம், அப்போ நாட் அப்படின்றத அப்படியே எழுதக்கூடாது. இஸ்ன்ட் இட், ஆர்ன்ட் இட், ஆர் நாட், டோன்ட் ரைட். ஆர்ன்ட், காண்ட், குடின்ட், ஹுடின்ட், shouldn't, weren't. So don't write were not. So contract formula question tagsல இருக்கணும் அப்படின்றது தான். ஓகே, the next rule, end with question mark. So endல என்ன இருக்கணும், question mark. Isn't it? question mark. So end with question mark. Okay, next rule number 7. So இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரூல் அப்படின்னா rule number 7. A positive statement takes a negative tag. ஸோ ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்ம டேக் என்ன தரணும், நெகட்டிவாக கொடுக்கணும். ஏ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் டேக்ஸ் எ நெகட்டிவ் டேக். ஃபார் எக்ஸாம்பிள், இட் வாஸ் எ குட் ஃபிலிம். இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம டேக் என்ன தரோம், wasn't it? wasn't it? ரூல் நம்பர் 8. ஏ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் டேக்ஸ் எ பாசிட்டிவ் டேக். ஸோ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம டேக் என்ன தரணும், பாசிட்டிவ் டேக்காக கொடுக்கணும். ஸோ எ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் டேக்ஸ் எ பாசிட்டிவ் டேக். ஃபார் எக்ஸாம்பிள், டாம் won't be late. will he? டாம் won't be late, will he? ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவாக இருக்குது, நம்ம டேக் வந்து பாசிட்டிவாக கொடுக்குறோம். Okay, the next one,
Rule number 9. Statement with auxiliaries. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ ஆக்சிலரிஸோடு இருக்குது அப்படின்னா அப்போ எப்படி இருக்கலாம்? ஸோ இங்கே நம்ம ஆக்சிலரிஸில் என்ன பார்க்குறோம் ஃபஸ்ட்டு எங்கே அப்படின்னா பி வெர்ப்ஸ். ஸோ பி வெர்ப்ஸாக இருக்குது அப்படின்னா அப்போது டேக் அப்படின்றத எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் கமலா இஸ் பிரைட். ஸோ இங்கே நமக்கு பி ஃபார்ம் அப்படின்றது என்னவா இருக்குது இஸ். ஸோ எ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் டேக்ஸ் எ நெகட்டிவ் டேக். ஸோ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது, நம்ம நெகட்டிவ் டேக் கொடுக்க போகிறோம், கான்ட்ராக்ட் ஃபார்மில் கொடுக்கணும். இதில் இந்த ரூல்ஸ் எல்லாம் யூ ஷுட் ரிமெம்பர் இட். ஸோ கண்டிப்பாக ஞாபகப்படுத்தி பார்க்கணும். ஸோ ஹிஸ்இன்ட் ஷீ, கமலா அப்படின்றது ப்ரொனவுனில் என்ன பண்ணுறோம் ஷீ. ஸோ ஃபீமேல் ஜெண்டர் ஷீ. ஸோ கமலா இஸ் பிரைட், isn't she? They weren't working. They weren't working. So a negative statement takes a positive tag. இங்கே நமக்கு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது, அதனால் நம்ம என்ன டேக் தரோம் பாசிட்டிவ் டேக் அப்படின்றது தரோம். ஸோ வேர் தே, they weren't working, were they? The next one, bears are dangerous. ஸோ இங்கே நமக்கு ஆக்சிலரியாக இருக்குது ஆர். ஸோ be verb are. ஸோ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் டேக் ஹாரிண்ட். ஸோ பியர்ஸ் அப்படின்றது ப்ளூரல் ஃபார்ம். ஸோ ப்ளூரலாக இருந்தது அப்படின்னா தே அப்படின்றத கொடுத்துடணும், ஹாரிண்ட் தே. த நெக்ஸ்ட் ஒன் ஹயம் அலைவ். ஸோ ஹேம் அப்படின்ற பி ஃபார்ம் இருக்குது, பி வெர்ப் இருக்குது அப்படின்றதால ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹாரிண்ட் ஐ. டோன்ட் ரைட் ஹேம் ஐ. ஹேம் ஐ அப்படின்ற மாதிரினா ஹேமிண்ட் ஹை அப்படின்ற மாதிரியும் ஃபாலோ பண்ணக்கூடாது, இட்ஸ் ராங். ஹாரிண்ட் ஹை. ஸோ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது, நெகட்டிவ் டேக். ஸோ ஹாரிண்ட் ஹை. த நெக்ஸ்ட் ஒன் இட் வாஸ் எ குட் ஃபிலிம். ஸோ இங்கே பி வெர்ப் வாஸ். ஸோ ஆன்சர் wasn't it. It was a good film, wasn't it? ஸோ ஆக்சிலரிஸ் பி வெர்ப்ஸாக இருக்குது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ஆக்சிலரிஸ் மாடல்ஸ். ஸோ மாடல்ஸ் சொல்கிறோமா கேன், குட், ஷால், ஷுட், வில், ஹுட், மே, மைட், மஸ்ட். ஸோ இதெல்லாம் மாடல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மாடல்ஸாக இருக்குது ஆக்சிலரிஸாக இருக்குது அப்படின்னா மாடல் ஆக்சிலரிஸாக இருக்குது அப்படின்னா அப்போது எப்படி கொஷின் டேக் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஷீ கேன் ப்ளே, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் டேக் கான்ட் ஷீ. அவர் டீம் வில் வின் த மேட்ச். ஸோ இங்கே நமக்கு ஆக்சிலரி என்னவா இருக்குது மாடல் ஆக்சிலரி வில். ஸோ சேம் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் டேக். ஸோ won't அவர் டீம் அப்படின்றதால இங்கே என்ன சொல்லலாம் ப்ரொனவுனில் அப்படின்னா இட், won't it. The next one we needn't to come tomorrow. ஸோ இங்கே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது, அப்போ நம்ம என்ன டேக் தரலாம் பாசிட்டிவ் டேக் ஆக்சிலரி நீட். ஸோ நீட், ஸோ ப்ரொனவுன் பி, ஸோ நீட் பி. ஸோ we needn't to come tomorrow, need be. The next one you should treat each other with respect. ஸோ இங்கே நமக்கு ஆக்சிலரி என்னவாக இருக்குது அப்படின்னா ஷுட், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் டேக் shouldn't you. ஓகே ஓகே, ரூல் நம்பர் 11 ஸ்டேட்மெண்ட் வித்தவுட் ஆக்சிலரிஸ். ஸ்டேட்மெண்ட் வித்தவுட் ஆக்சிலரிஸ் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பி வெர்ப்ஸாகவும் ஆக்சிலரிஸாகவும் மாடல் ஆக்சிலரிஸாகவும் இருந்தது. இப்போ ஆக்சிலரிஸ் இல்லாமல் சென்டென்சஸ் இருக்குது அப்படின்னா எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஸ்டேட்மெண்ட்ஸ் வித்தவுட் ஆக்சிலரிஸ். ஓகே, இதுக்கான ரூல் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் டஸ். இப்போ நம்ம verb it indicates the tense present tense. ஸோ அது ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டூவா டஸ்ஸா அப்படின்றது இருக்குது. எதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம்? சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்குது அப்படின்னா டஸ். சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்குது அப்படின்னா டஸ்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகே, இதே நமக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் த verb indicates present tense பட் சப்ஜெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னா ப்ளூரலாக இருக்குது அப்படின்னா அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணலாம் டூ. ஓகே, பாஸ்ட் டென்ஸ் த verb indicates a past tense. ஸோ சப்ஜெக்ட் சிங்குலர் ஆர் ப்ளூரல் you do not consider it. ஸோ use did. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா
சிங்குலர் ஆர் ப்ளூரல் எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், டிட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபைனலாக ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்குது அப்படின்னா அங்கே என்ன யூஸ் பண்ணலாம், டஸ் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ சப்ஜெக்ட் இது நமக்கு ப்ளூரலாக இருக்குது அப்படின்னா அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், டூ அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ இது நமக்கு பாஸ்ட் டென்ஸாக இருக்குது. ஸோ இங்கே சப்ஜெக்ட் சிங்குலராக ஆர் ப்ளூரல் எதுவாக இருந்தாலுமே இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், டிட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே ஃபார் எக்ஸாம்பிள், we enjoyed the trip very much. Here enjoyed it indicates the tense past tense. enjoyed அப்படின்றது past tense. enjoy enjoyed past tenseல இருக்கு. அப்போ past tense அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், did. ஸோ ரூல் படி did அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். சேம் a passive statement takes a negative tag. So answer didn't we. Okay, the next one, the sun sets in the west. Here the verb sets, it indicates the tense present tense. So present tense subject என்னவா இருக்கு, the sun. So singular இருக்கு, அப்போ என்ன யூஸ் பண்ணணும், does. Next rule, a passive statement takes a negative tag. So இங்கே ஆன்சர் என்ன வரணும், doesn't. sun இருக்கிறதால pronounல it, doesn't it. Okay, the next one, plants give out oxygen during the day. So give, it indicates the tense present tense. So subject plants plural, a passive statement takes a negative tag. So don't they. Okay, the fourth one, they didn't go to dance class last week. See here the verb didn't go. So didn't go நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம டேக் எப்படி தரணும் அப்படின்னா பாசிட்டிவாக தரணும். ஸோ டிட் அப்படின்றது இருக்குது. ஸோ ஆன்சர் டிட் தே. They didn't go to dance class last week. Did they? Rule number 12. Statements using have, has, had, has auxiliaries. ஸோ இங்கே இந்த சென்டென்சஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆக்ஸிலரி ஃபார்மாக இருக்குது. அதாவது ஹேவ், ஹேஸோ, ஹேடோ ஒரு ஆக்ஸிலரி ஃபார்மாக இருக்குது அப்படின்னா அப்போ டேக் எப்படி தரலாம், அதே சேம் அந்த இம்பார்ட்டன்ட் ரூல் தான். A passive statement takes a negative tag. A negative statement takes a positive tag. Okay. He has read this book, hasn't he? So இங்கே auxiliary அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா has plus v3 ஃபார்மாக தான் இருக்குது. ஸோ has வந்து auxiliaryயாக இருக்குது. அப்போ auxiliaryயாக இருக்குது அப்படின்னா அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். He has read this book, hasn't he? You have not returned my books yet. You have not returned my books yet. Have you? Okay, next rule number 13. Statements using have, has, had has the main verb. So in previous நம்ம பார்க்கும்போது அது auxiliary-ஆ இருந்தது. இங்கே நமக்கு மெயின் வெர்பாக இருக்குது அப்படின்னா அப்போ என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் do, does, did. Okay, for example, a tiger has sharp claws. So doesn't it? So has அப்படின்றது இங்கே எப்படி இருக்குன்னா மெயின் வெர்பாக இருக்குது, அதனால் இங்கே does அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். doesn't it. Next, Indians have great respect for traditions. Don't they? So have அப்படின்ற மெயின் வெர்பு தான் இருக்குது, அதனால் இங்கே do. அதே சேம் a passive statement takes a negative tag. So don't they. Okay, rule number 14. Statements having negative words use positive tag. இதுதான் நம்முடைய மேஜர் ரூல் அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா பாசிட்டிவ் டேக் அப்படின்றத கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ இது மாதிரி பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே நமக்கு நாட் மட்டும்தான் நெகட்டிவா அப்படின்னா இல்லை. ஸோ யூஸிங் நோ, நன், நெவர், நாட், நெய்தர் ஆர் நார், little, few, scarcely, hardly, seldom, rarely. ஸோ இந்த வேர்ட்ஸ்னாவும் என்ன அப்படின்னா நெகட்டிவ் வேர்ட்ஸ் தான். ஸோ இந்த வேர்ட்ஸ்னால் சென்டென்சஸில் இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ பாசிட்டிவ் டேக் அப்படின்றத கொடுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்,
He never fails in his duties. Does he? He hardly absents himself. Does he? We rarely visit our native town. Do we? Ajit seldom speaks in English. Does he? Neither of my two brothers helped me in that situation. Did they? ஸோ இங்கே ஏன் தே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நெய்தர் வரும்போது இங்கே தே அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். மணி ஷோஸ் லிட்டில் கேர் ஆன் ஹிஸ் ஸ்டடீஸ். டஸ் ஹி? ஃபியூ பிளான்ஸ் கேன் பி சீன். கேன் தே? ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸாக இருக்குது அப்படின்னா அங்கே டேக் அப்படின்றத பாசிட்டிவ் டேக் அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ நாட் மட்டும் நெகட்டிவ் அப்படின்றது கிடையாது அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ரூல் நம்பர் 15. ஸ்டேட்மெண்ட் ஹேவிங் எ லிட்டில் ஆர் எ ஃபியூ ஆர் பாசிட்டிவ் அண்ட் தேர்ஃபோர் டேக் எ நெகட்டிவ் டேக். ஸோ ஏற்கனவே ப்ரீவியஸில் பார்த்துருப்போம். லிட்டில் ஃபியூ அப்படின்னா அது நெகட்டிவ். ஏ லிட்டில் ஏ ஃபியூ அப்படின்னா அது என்னென்னா பாசிட்டிவ். இப்போ பாசிட்டிவாக இருக்குன்னா டேக் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நெகட்டிவாக கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எ ஃபியூ ஜெம்ஸ் கேன் பி வியூட் த்ரூ திஸ் மைக்ரோஸ்கோப். காண்ட் தே? எ லிட்டில் சுகர் இஸ் ஆடட் டு saucer. Isn't it? Rule number 16. Only uses both positive and negative tags. ஸோ ஒன்லியை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ பாசிட்டிவ் டேக்காகவும் கொடுக்கலாம் ஆர் நெகட்டிவ் டேக்காகவும் ஒன்லி அப்படின்றத கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன்லி சில்ட்ரன் ஆர் allowed டு பிளே இன் த பார்க். ஆர் தே ஆர் ஹாரின்ட் தே? ஸோ இந்த மாதிரி ஒன்லியை யூஸ் பண்ணி எழுதும்போது நம்ம பாசிட்டிவ் டேக்காகவே கொடுத்துடலாம், அதுக்கு ஒரு ப்ரெஃபரன்ஸை கொடுத்துடலாம். Are they or aren't they? He did only one mistake. Did he or didn't he? Okay, the next rule number 17. When the statements begin with there. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸில் பிகினிங்கை பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே நமக்கு நவுன்ஸாக இருந்திருக்கும், அந்த ப்ரனோனை சேஞ்ச் பண்ணியிருப்போம், இல்லை ப்ரனோனாக இருக்கிறத அப்படியே கொடுத்துருப்போம். ஆனால் இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸில் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேராகவே இருக்குது. அப்போ டேக் அப்படின்றத எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா த சேம் இஸ் யூஸ்ட் அஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் த கொஷின் டேக் டு. ஃபார் எக்ஸாம்பிள், there is not much time left. He is there. There was a pond beside the temple. Wasn't there? ஸோ தேர்ன்றதை ஸோ அப்படியே தான் கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ரூல் நம்பர் 18. தோ த சப்ஜெக்ட்ஸ் someone, somebody, anyone, anybody, no one, nobody, everything, everyone and everybody are singular in meaning, but the pronoun they is used in the question tag. இதெல்லாம் நம்ம சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டில் பார்க்கும்போது சிங்குலராக இருந்திருக்கும். ஆனால் நம்ம கொஷின் டேக்காக கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ எங்கே என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ தே அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், nobody has arrived yet. Have they? ஸோ தேன்றதை கொடுக்குறோம். இப்போ அக்ரிமெண்ட்டில் என்ன மாறும்? have. ஸோ nobody has arrived yet. Have they? Everyone will attend the party. Won't they? Someone can do it. Can't they? Everybody is happy. Aren't they? Anybody will take up the challenge. Won't they? ஸோ இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு சிங்குலராக இருந்தாலும் டேகாக கொடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ அங்கே நமக்கு தே அப்படின்றத தான் கொடுக்கணும்.
Okay, the next one, rule number 19. So imperative sentences தான் பார்த்துருப்போம். இப்போ அந்த imperative sentenceல எப்படி tags கொடுக்கலாம். So letters, let's அப்படின்னு சொல்கிறோமா, uses shall be. So letters அப்படின்னு பார்த்தாலே கண்ணை மூடிட்டு என்ன கொடுத்துடலாம் அப்படின்னா tag அப்படின்றத shall be அப்படின்றத கொடுத்துடலாம். For example, let's go for a walk, shall be. Let's all go to the beach this evening, shall be. So let அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா so shall, so let us அப்படின்றதால shall be. Okay, the next one, simple requesters. So okay, simple requesters இருந்தது அப்படின்னா tag என்ன கொடுக்கலாம் அப்படின்னா will you. Okay, for example, pass me the book, will you. Come with me, will you. Okay, next rule, urgent request இருந்தது அப்படின்னா அப்போ அங்கே என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா won't you. Catch this quick, won't you. Call 108, won't you. Okay, next, the last rule, impassioned remarks. ஸோ தாங்க முடியாமல் இருக்கிறது தான் என்ன சொல்கிறது impassioned, பொறுமையை இழத்தல். ஸோ impassioned remark இருக்குது அப்படின்னா யூஸ் எங்கே என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா can't you. For example, keep quiet, can't you. Listen me, can't you. Be attentive, can't you. Okay, I hope that you understood this part. Okay, if you like this video, hit your like button and subscribe this channel, share this video among your friends, and an exercise is attached at the end of the video, so you can reply the answer in the comment box. Okay, meet you again with an interesting topic. Till then, bye from Mohan.